மனித வாழ்க்கை என்பது ஒரே நிலையில் எப்போதும் இருப்பதில்லை. வாழ்க்கை என்பதில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிற ஒரு நடைமுறையை அல்லாஹ் வைத்தான். முழுமையான சந்தோஷம் இன்பம் எப்போதும் தொடராகவும் நீடிப்பதில்லை. நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கிற பல பேர் அடுத்து சில கஷ்டங்களை சந்திக்கிற போது அவர்கள் சோகத்துக்குள்ளே வருகிறார்கள். சோகமே வாழ்க்கையாக மலர்ந்திருக்கிற பல பேருக்கு சில மகிழ்ச்சியை கொடுத்து அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து மீட்டு எடுக்கிறான். இன்பத்தை கொடுப்பவனும் அவனே, துன்பத்தை தருபவனும் அவனே. ஆனால் இன்ப துன்பங்களின் போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடம். இன்ப துன்பங்களின் போது சில பேர் சந்தோஷம் உச்சமாகும் போதும் அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். உச்சபட்சமான மகிழ்ச்சி, அளவு கடந்த சந்தோஷம், இனி நமக்கு ஒன்றுமே தேவையில்லை என்று வருகிற போது பல பேர் ரப்பை விட்டும் கொஞ்சம் தூரமா போய் விடுகிறார்கள். அதே போல துன்பம் கூடும் போதும் நாம் எவ்வளவுதான் வணக்கம் வழிபாடு அவன் நெருக்கம் பெற்றும் நம்மையே சோதிக்கிறானே என்று சொல்லி கொஞ்சம் விலகி போகிறார்கள். ஆனா சோதிப்பது அவனுடைய சுன்னத், அது அவனுடைய சுன்னத். அவன் தனக்கென்று சில நடைமுறைகளை வைத்திருக்கிறான். அவன் சோதிப்பதை நான் பழக்கப்படுத்தினேன் என்கிறான். வலநபுலுவன்னக்கும் பிஷைய்யின் மினல் கௌஃப், நான் உங்களை சோதிப்பேன் என்கிறான். பயத்தை கொண்டு சோதிப்பேன் என்கிறான். பசியை கொண்டு சோதிப்பேன் என்கிறான். வனக்சும் மினல் அம்வால், பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்தி சோதிப்பேன் என்கிறான். என் சோதனை என்பது டிஃபரண்ட், அது பலதோடு சொந்தமானது. ஆக சோதனை பல வகை. மனிதர்களின் தகுதிக்கேற்ப சோதிப்பது அல்லாஹ்வின் பழக்கம். நம்ம சில நேரத்தில் சொல்றோம், சக்திக்கு மேல அல்லாஹ் எனக்கு தண்டிக்கிறானே, கோவப்படுறானே, சோதிக்கிறானே. சக்திக்கு மேல் யாரையும் நாம் சோதிப்பதில்லை என்கிறான். ஒன்று விளங்குகிறது, தாங்கிற சக்தி நமக்கு வேணுமென்றால் இல்லாமல் போகலாம், நம்ம அதை பெருசா நினைக்கலாம். ஆனா நம்ம சக்திக்கு உட்பட்டே அவன் சோதிப்பான். அல்லாஹ் சோதிக்கிற போதெல்லாம் நான் எப்படி இருக்க வேண்டும், அவன் கொடுக்கிற போது எப்படி இருக்க வேண்டும். நல்லது நடந்தால் மங்களமான நிகழ்வுகளும் வாழ்த்துக்குரிய தகவல்களும் சந்தோஷமான காரியங்களும் அவர் வாழ்விலோ வீட்டிலோ குடும்பத்திலோ நடைபெறுகிற போதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவராக இருப்பார். துன்பம் நடக்கிற போது, துயர் நடக்கிற போது, சோதனை நடக்கிற போது தாங்கிக் கொள்கிற சகிப்புத்தன்மை, பொறுமை உடையவராக இருப்பார். அதுதான் வாழ்க்கை. கொடுக்கிற போது ஏற்றுக்கொள்வதும் எடுக்கிற போது வருத்தப்படுவதுமா? கொடுத்தால் அவனை நினைப்பதும் கொடுக்காவிட்டால் அவனை விட்டுமே தூரமாகுவதா? அது எப்படி அழகான வாழ்க்கையாக அமைய முடியும்? அவன் என் தகுதி அறிந்து நடக்கிறான் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். என் தகுதி அறிந்தே என் ரப்பு நடப்பான். பல நேரங்களில் நான் விரும்புவதையே அவனும் விரும்புவான். சுப்ஹானல்லாஹ். வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடுவதை நாம் நாடும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் விரும்புவதை அவன் விரும்ப வருவான். அவன் விரும்புவதை நாம் விரும்புகிற போதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனை காலங்களில் ரொம்ப கவனம் வைக்கிறான். அவன் சோதனையை கொடுக்கிறான் என்றால், கஷ்டத்தை கொடுக்கிறான் என்றால், அதன் உண்மை நிலை விளங்கினால் அது அவன் கொடுக்கிற கிஃப்ட் என்று எழுதுகிறார், வெகுமதி. கஷ்டத்தை கொடுத்தால் அல்லாஹ்வுடைய ஒரு அழகான நடைமுறை. ஒருவரை கஷ்டப்படுத்தினா, ஒருத்தர் கஷ்டப்பட்டா அதுக்கு அழகான பகரம் கொடுக்காம அல்லாஹ் வைக்கிறது இல்லை. நம்ம யாருக்காவது கஷ்டம் கொடுத்துட்டா சாரிங்கிறோம். அந்த அவர் மன்னிக்கிற வரைக்கும், அவர் நம்மை சமாதானமாகிற வரைக்கும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்போம். அல்லாஹ்வுடைய ஒரு நிலை என்னன்னா, நமக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்துட்டான்னா நான் அதை தாங்கிக்கிடணும். தாங்கிக்கிட்டா அதுக்கு பகரமா அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி இருக்கு பாருங்க, உலகத்துல யாரும் கொடுக்காத வெகுமதி. அதனால்தான் திருக்குர்ஆன் சொல்கிறது, இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா. துன்பம் வருமா? துன்பம் ஒன்றுதான் வரும், அதற்கு பகரமாக பல இன்பங்களை அல்லாஹ் தருவான். வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கிறான். அது ஒரே மாதிரியாகலாம் இருக்காது. இன்னைக்கு கொஞ்சம் நல்ல டாப்பா வியாபாரம் நடக்கும்,
நாளைக்கு கொஞ்சம் கம்மி ஆயிடும். முன்னால் எல்லாம் கஷ்டம் கொஞ்சம் லேட்டா தான் வரும், கஷ்டம் கொஞ்சம் லேட்டா வரும். இப்ப அப்படிலாம் இல்லை, ஜாலியா பேசிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு போன் வருது, எடுத்த உடனே முகமே மாறிடுது. அந்த போன்ல வருத்தமான செய்தி வந்துட்டு, கஷ்டம் இப்ப அட்வான்ஸா வருது. என்ன, நம்ம அட்வான்ஸான காலத்துல இருக்கிறோம். முன்னால எல்லாம் நம்ம கஷ்டம் தெரியணும்னா வீட்டுக்கு போய் தான் தெரியணும். இப்ப வீட்டுல நடக்கிறது உடனே போன்ல வந்துருது. எனவே துன்பங்களும் இன்பங்களும் மாறி வரும் வாழ்க்கையில் இன்பத்தின் போதும் துன்பத்தின் போதும் அல்லாஹுவை நாம் திருப்திப்படுகிற அந்த வாழ்க்கை தான் எனக்கு பிரியமான மூமினின் வாழ்க்கை என்கிறார்கள் ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ப துன்பங்களின் போது அழகாக நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எப்போதுமே அவனுக்கு நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழச் செய்வானாக. அவன் கொடுக்கிற சோதனையில் தனிந்து போவதற்கும் பணிந்து போவதற்கும் கட்டுப்படுவதற்கும் சகிப்புத்தன்மையோடு இருப்பதற்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. இன்னொரு பக்கம் அல்லாஹ் நமது துன்பத்தை லேசாக்கி வைப்பானாக. மகிழ்ச்சியான இன்பத்தை அல்லாஹ் நிரம்ப வழங்குவானாக. ஹயாத் வரையிலும் அவன் திருப்திப்படும் வாழ்க்கையை, அவன் ஹபீபு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி பெறுகிற வாழ்க்கையை நீங்களும் நானும் இந்த சமூகமும் நமது குடும்பமும் வாழச் செய்வானாக.